வெறித்தனமா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து தனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா படிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் பெரியவன் ஆனதுமே அவனுக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்குது. ஆனா அவனோட நேரம் அவன் வேலையில ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே நிறைய பேரை வேலையில இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்ச இவனோட பாஸ் இவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து, உனக்கு வேலை வேணுமா இல்ல இந்த பணம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. உடனே அந்த காசை பார்த்து அவரு, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வேலை மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுத்த அந்த செக்கை கிழிச்சு வேற போட்டுறாரு. இதனால காண்டான அவங்களோட பாஸும் இவனை எப்படியாவது வேலையில இருந்து தரத்தணும் அப்படின்றதுக்காகவே நிறைய டாஸ்க் எல்லாம் பண்றாங்க. அதுல ஒண்ணு ஆடு மேய்க்கிற இடத்துல கொண்டு போய் இவனை விட்டுடுறாங்க. இவனுக்கா அந்த வேலை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவனுக்கா கவர்மெண்ட் வேலை தான் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அந்த வேலையும் பிடிச்சு போய் அங்க இருந்த ஆடுகளெல்லாம் 2 மடங்கா ப்ரொடக்ஷன் பண்ணி வெறித்தனமா வேலை செய்யறான். இது தெரிஞ்ச அவங்க பாஸோ, என்னடா இவன் வேலையை விட்டு போவான்னு பார்த்தா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு மறுபடியும் இன்னொரு ஜாப் கொடுக்குறாங்க. அந்த ஜாப்ல ஒரு தீவிரவாதிகளா இருக்கிற ஏரியால கொண்டு போய் இவனை விட்டுடுறாங்க. ஆனா அங்க அந்த தீவிரவாதிகளெல்லாம் நல்லவங்களா ஆக்கி அவங்க எல்லாரையுமே நல்லா விளையாடுற ஃபுட்பால் டீம் மாதிரி உருவாக்கிடுறாரு. என்னடா இது இவனோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அவங்க இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுத்து, இந்தடா இதை எடுத்துட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கூட அவன் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வேலை தான் வேணும்னு சொல்றான். சரி, மறுபடியும் இவனை வேலைக்கு அனுப்புறதுக்காக ஒரு பனி பிரதேசத்துக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து, நாங்கெல்லாம் பாரு பயங்கரமா கரடியால தாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றதை பார்த்து இவனும், ஐயோ இந்த வேலை நம்மளுக்கு ரிஸ்கானது போல இருக்கு, ஓகே மேடம் எனக்கான அமௌண்ட்டை கொடுத்துருங்க, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்குள்ள அந்த பனி பிரதேசத்துக்கு போய் வேலை செய்யறதுக்காக ஒரு அழகான பொண்ணு அங்க வரா. இத பார்த்த இவன் சும்மாவா இருப்பா, மேடம் எனக்கு காசுலாம் வேண்டாம், நான் வேலைக்கே போறேன்னு சொல்லி மறுபடியும் அந்த மேடம காண்டாகிறதுக்கு ரெடி ஆகிட்டான்.